இன்றைக்கும் நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை அலங்கத்தையும் வாசலையும் கட்டுகிற ஒரு பகுதி. அலங்கத்தையும் வாசலையும் கட்டுகிற பகுதி 1லிருந்து 6 வரை. அப்புறம் 7லிருந்து 13 வரை கடைசி அதிகாரம் வரைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இடிந்து போய் கிடக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை மறுபடியும் கட்டி எழுப்புதல். ஆமென். 2 காரியத்தை இந்த புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஒன்று, இடிந்து கிடக்கிற சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிற அலங்கத்தையும் வாசலையும் மறுபடியும் அதே இடத்துல திரும்ப கட்டுதல். 2வது, 7லிருந்து 13 வரை இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்பி கட்டுதல். இடிந்து கிடக்கிற அவங்க வாழ்க்கையை திரும்ப கட்டுதல். அதாவது தேவனுடைய வார்த்தைக்குள்ள, ஆராதனைக்குள்ள, சரியான கீழ்ப்படிதலுக்குள்ள, பலிகளுக்குள்ள, கர்த்தருடைய காரியங்களுக்குள்ள மறுபடியும் அவங்களை எழுப்புதல், அவங்கள மறுபடியும் கட்டுதல். இந்த 2 காரியத்தை தான் இந்த நெகேமியா புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2 பகுதிகளையும் சேர்த்து ஒரே விதமாக சொல்லணும் அப்படின்னா, இடிந்து போனதை ஆவியானவர் திரும்பவும் கட்டுகிறார். இன்னும் சொல்லப்போனால், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். முதல் 6 அதிகாரத்தில் அலங்கமும் சரி வாசலும் சரி அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டது. அலங்கங்கள் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. நிறைய இடங்கள் சாம்பல் தான் கிடக்குது, ஒன்றுமில்லை. வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். ஸோ சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிற அனுபவங்கள், கதவுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டுடுச்சு. இது சாம்பலாக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 வருஷம் இருந்தாங்க. 70 வருஷத்தில் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாய் மக்கி போனது, சாம்பலாக்கப்பட்டது. பாபிலோன் தேசம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எரித்து போட்டது. அவங்க பலிகளை எரித்தது, கர்த்தருடைய வார்த்தையின் அனுபவத்தை எரித்தது, கர்த்தரோடு உள்ள உறவை எரித்தது, ஜெபத்தை எரித்தது, வசனத்தை சொல்லுகிற அறிக்கையிடுகிற அனுபவங்களை எரித்தது. ஸோ முழுவதுமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் எரிக்கப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை எரிக்கப்பட்டது. இப்போ எரிந்து சாம்பலான அனுபவத்தை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றுகிறார். அதை கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம்தான் நெகேமியாவின் புஸ்தகம். ஆமென். ஸோ எப்படி அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார், எப்படி மாற்றப்பட்டது, என்ன ஆவியான செய்கிறாருங்கிறது தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். நெகேமியா 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேற சிலர மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நெகேமியா இருக்கிறாரு. நெகேமியானுடைய சகோதரன் ஆனானி இருக்கிறார். யாரு? ஆனானி. ஆனானி என்றால் கிருபை உள்ளவன் என்று பொருள். ஆனானி என்றால் கிருபை உள்ளவன் என்று பொருள். அதே சமயத்தில் நெகேமியா என்றால் தேற்றுகிறவன், இல்லைனா ஆறுதல் படுத்துகிறவன் என்று பொருள். ஆமென். தேவனுடைய ஆறுதல், இல்லைனா தேவனுடைய தேற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். ஆனானி என்றால் கிருபை உள்ளவன் என்ற அர்த்தம். நெகேமியா என்றால் தேற்றுகிறவன், கடவுளுடைய ஆறுதல், கடவுளுடைய தேறுதல் என்று பொருள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிருபைனா யார் அடையாளப்படுத்தும்?
இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். கிருபைனா யாரு? இயேசு கிறிஸ்து இல்ல. ரெண்டாவது தேற்றுதல், ஆறுதல் படுத்துதல் அப்படின்னு அது யார் அடையாளப்படுத்தும்? ஆவியானவரை அடையாளப்படுத்தும். ஏன்னா ஆவியானுடைய பெயரே என்னது? தேற்றரவாளன். அப்போ ஆனானி, நெகேமியாவின் சகோதரன் ஆனானிக்கு என்ன பேருனா கிருபை உள்ளவன். அவன் இயேசுவை அடையாளப்படுத்துகிறான். நெகேமியாவுக்கு என்ன பொருள்னா தேற்றுகிறவன், கர்த்தருடைய தேற்றுதல் அப்படின்னு அர்த்தம். இது யார் அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்துது. இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னா சகோதரர்கள் போல ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென், ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்ப ஆனானி கிட்ட நெகேமியா விசாரிக்கிறான். ஆனானி இப்ப பாபிலோன் தேசத்துக்கு வருகிறான். வந்தப்ப இவன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை என்ன இருக்கு, அங்கே சூழ்நிலை என்ன இருக்குன்னு சொன்ன உடனே ஆனானி சொல்கிறான், அங்கே ஜனங்க வாசல் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டுடுச்சு, அலங்க இடிக்கப்பட்டு கிடக்கு, ஜனங்கள் எல்லாம் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியா அந்த சூழ்நிலையை தன்னுடைய சூழ்நிலையாக என்ன பண்ணிக்கிறான்? எடுத்துக்கொள்கிறான். நல்ல கவனிங்க, இயேசுவானவர் நமக்காக மரித்து நமக்காக ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி ஆவியானவரை நம்ம கொண்டு வரும்படி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? பரத்துக்கு போனார். அங்கே போனால் யார் அனுப்புனார்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இப்போ பரிசுத்த ஆவியான இடத்துல போய் நீங்கள் இப்போ யாருக்கு தேவை? தேசத்து ஜனங்களுக்கு தேவை, நம்முடைய இந்த ஜனங்கள் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவை. என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ நீங்கள் போங்க, ஜனங்களை நடத்தணும். ஜனங்களை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, ஜனங்களை தேற்றுகிறதுக்கு ஆள் இல்லை, ஜனங்களை விடுவிப்பதற்கு ஆள் இல்லை, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஆள் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் சத்தியம் இல்லாதவர்களாய் சத்தியத்தில் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி இப்போ இங்கே ஆனானி நெகேமியாவுக்குள்ள வார்த்தை அனுப்புனது போல இப்போ இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு நமக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்த பாரம் எடுத்தவராய், நம்மை குறித்த வாஞ்சை உள்ளவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அப்ப நெகேமியா யாரை அடையாளப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர். இதுவரை கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நெகேமியா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா ராஜாவினுடைய சாப்பாடையெல்லாம் டேஸ்ட் பண்ணி அவருடைய ஜீவனுக்கு அவருடைய எல்லாத்துக்குமே யார் தான் முக்கிய காரணம்? நெகேமியா தான் காரணம். ராஜா உயிரோடு இருக்கணும்னா நெகேமியாவுடைய அவன் சாப்பாடு என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். பானம் திராட்சரசத்தை ஊற்றி கொடுக்கும்போதும் சரி, எந்த சாப்பாடும் சரி, நெகேமியாவிட்ட கேட்டு தான் ராஜாவுக்கு என்ன செய்யணும்? போகணும். அப்படிப்பட்ட ஒரு இன்சார்ஜ், நல்ல உத்தியோகம். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ராஜாவினுடைய ஜீவனுக்கு உத்தரவாதி யாருன்னா நெகேமியா இல்லை. புதிய ஏற்பாட்டின்படி, ஏன் பழைய ஏற்பாட்டின்படி ஒரு மனிதனுடைய ஜீவனே யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவி அவர் ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் ஜீவனுக்கு பிதாவானவர் தன் சுவாசத்தை யார் மேலே ஊற்றினார்? மனுஷன் மேலே அனுப்புனார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். அப்போ பிதாவான எதை கொடுத்தார்னா தன்னுடைய ஜீவன் அனுப்புனார். அவருடைய ஜீவன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் நெகேமியாவுக்கு அடையாளம். இந்த பகுதியில் நெகேமியாவினுடைய குணங்களை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். முதல் அதிகாரத்தில் நெகேமியாவுடைய குணங்கள் அதிகமாக உண்டு. ஒன்று, நெகேமியா விசாரிக்கிறவன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் விசாரிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் விசாரிக்கிறவர். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தன்னுடைய சகோதரனிடத்தில் நெகேமியா விசாரிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை. இன்னைக்கு ஆவியானவரும் நம்மிடத்தில் விசாரிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்முடைய இருதயம் என்ன ஏங்கும்னா ஒரு வார்த்தை நம்மகிட்ட கேட்க மாட்டாங்களா? என் சூழ்நிலை நல்லாவே தெரியும், ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டாங்களா? இல்லை, அது யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார்.
நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். இவன் ஏன் சோர்ந்து போயிருக்கிறான், ஏன் பலவீனப்பட்டு இருக்கிறான், ஏன் அழுகிறான், ஏன் கஷ்டப்படுறான், எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும். ஆனாலும் ஆவியானவர் வந்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கவலைப்படுற, ஏன் சோர்ந்து போற, பயப்படாதன்னு சொல்லி நம்மளை விசாரிக்கிறவராய் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்கள் பாரங்களை எல்லாம் கவலையில் என்ன பண்ணிடுங்க, அவர் மேலே வச்சிருங்க. இன்னைக்கு நம்மளை விசாரிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்ம கூடவே இருந்து நம்மளை விசாரிக்கிறது யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அப்போ இங்கே நெகேமியா ஜனங்களை விசாரித்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசாரிக்கிறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நம்மளை ஆறுதல் படுத்த ஒருவர் உண்டு. ரெண்டாவது நெகேமியானுடைய குணம் என்ன அப்படின்னா ஜெபிக்கிறவன். சொல்லுங்க, என்ன செய்கிறவன்? ஜெபிக்கிறவன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்ணுறாராம்? ஜெபம் பண்ணுறாராம். இங்கே எப்படி நெகேமியா பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுறானோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பரிந்து பேசுகிறவன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நெகேமியா பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிறவராய், நமக்காக பரிந்து பேசுகிறவராய், நம்முடைய சார்பில் நிற்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்துல வழக்காடுகிறான் அந்த வேத பகுதியில். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்தில் வழக்காடுகிறவராய், நமக்காக மனிதனிடத்தில் வழக்காடுகிறவராய், நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது துக்கமுடையவன். நெகேமியாவுக்கு பயங்கர துக்கம். என் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்காங்க, என் ஜனங்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அலங்கம் இடிப்பட்டது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டதுன்னு கேட்டதிலிருந்து அவனை இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப துக்கமாயிடுச்சு. இன்னைக்கு வசனம் சொல்லுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் ஆவியான என்ன பண்ணுறாங்கன்னா துக்கப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஆவியானவருக்கு இருக்கிற துக்கம் என்பது வேறு. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து அவர் துக்கப்படுகிறார். நம்ம ஜெபிக்க முடியாத நிலைமையை குறித்து அவர் வேதனைப்படுகிறார். நம்முடைய பைபிள் வாசிக்க முடியாத நிலைமையை குறித்து ஆவியானவர் வேதனைப்படுகிறார். என் பிள்ளையால் ஜெபிக்க முடியலையே, என் பிள்ளையால் வேதம் வாசிக்க முடியலையே, என் பிள்ளை கட்டுக்குள்ளே இருக்கு, என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் சரி, உலக காரியங்களும் சரி சுட்டரிக்கப்பட்டு கிடக்குதுன்னு சொல்லி நமக்காக துக்கப்படுகிற, நமக்காக வேதனைப்படுவதற்கு ஆவியானவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுது, அவர் உணர்வின் ஆவியானவர். அவர் உணர்வின் ஆவியானவர். அவர் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் உணர்வு மூலமா என்ன பண்ணுவார் தெரியுமா? வெளிப்படுத்துவார். அவருக்கும் துக்கம் இருக்கு, ஆனா நாம் அவர் என்ன பண்ணிடக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. நாம் அவர் அசட்டை பண்ற மாதிரி, நாம் அவர் வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா ஆவியானவரோ நம்முடைய நிலைமையை கண்டு நமக்காக வேதனைப்படுகிறவராய், நமக்காக பெருமூச்சுட்டு ஜெபிக்கிறவராய் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியில் நாலு விதமான குணங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று விசாரிக்கிறவர், ரெண்டாவது ஜெபிக்கிறவர், மூன்றாவது பரிந்து பேசுகிறவர், நான்காவது துக்கமுடையவர். அல்லேலூயா. நெகேமியா ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆவியானவர் சாம்பலான வாழ்க்கையை சிங்காரமாய் எப்படி மாற்றுகிறார்? ஒரு வசனத்தை வாசிப்போம். எதெல்லாம் சாம்பலா இருந்தது, எதை சிங்காரமா மாற்றுற சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த 4 குணங்களையும் உடையவராய் நம்மோடு இருப்பதற்காக ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எனக்காக ஜெபிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என் கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை உயர்த்தி
ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய நேரங்களில் என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, எனக்காக வழக்காட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, என்னை புரிந்து கொள்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, இல்லை என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்காக விசாரிக்க இருக்கேன், நான் உனக்காக ஜெபிக்க இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஆவியானவரே உமக்கு நன்றி, என்னை விசாரிப்பதற்காக உமக்கு நன்றி, என் கூடவே இருப்பதற்காக உமக்கு நன்றி, எனக்காக ஜெபிப்பதற்காக நன்றி, எனக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி, என் துக்கங்களை எல்லாம் நீங்க சுமந்து கொள்வதற்காக நன்றி, என் பிரச்சனையை உங்க பிரச்சனையா எடுத்துவதற்காக நன்றி. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிரச்சனை ஆவியானவருடைய பிரச்சனை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் ஆவியானவருடைய துக்கம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் ஆவியானவருடைய வேதனைகள். உங்க வாழ்க்கையில் நீங்க எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ ஆவியானவர் அத்தனையும் அது அவருடைய பிரச்சனைகளாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவரோடு கூட எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவர் மேல வைக்கிறோன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நீங்க ஆவியானவரோடு கூட உறவு கொள்றீங்களோ, ஆவியானவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறீங்களோ, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களோ, ஆவியானவர் கூடவே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய பிரச்சனைகளாய் நீங்க மாத்துறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி, எனக்காக யுத்தம் பண்ண, எனக்காக வழக்காட, எனக்காக பரிந்து பேச. இல்லை, உங்களுக்காக வழக்காடணும்னா, உங்களுக்காக பரிந்து பேசணும்னா உங்க பிரச்சனைய அவங்க பிரச்சனையா பார்க்கணும். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் உங்க பிரச்சனைய அவனுடைய பிரச்சனைய பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. சொல்லுவானா சொல்லலையா? உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேற என் பிரச்சனை எப்படி இருக்குது? 1008 பிரச்சனை இருக்குப்பா, அதையே தீர்க்க முடியாம இருக்கிற. ஆனா ஆவியானவர் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மனிதர்கள் பிரச்சனையில் இருந்தாலும் ஆவியானவரோடு ஒரு மனுஷன் இருப்பானா, ஆவியானவரை ஒரு மனுஷன் நம்புவானா, ஆவியானவரை ஒரு மனுஷன் சார்ந்து இருப்பானா, அவன் பிரச்சனை அது ஆவியானுடைய பிரச்சனை. இவன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது சாம்பலாக்கப்பட்ட நிலைமையில இருந்தா கூட ஆவியானவர் அவருடைய பிரச்சனையா எடுத்து அதை சரி பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனை யாருடைய பிரச்சனை? ஆவியோட பிரச்சனை. நீங்க போட்டு மனுஷன் கூட போராடாதீங்க. நீங்க பிரச்சனைகளோட, போராட்டங்களோட, சூழ்நிலைகளோட கூட மல்லு கட்டாதீங்க. நீங்க அமைதியா ஆவியானவரோட என்ன பண்ணுங்க? உறவுல இருங்க. அவ்வளவுதான். அந்த பிரசன்னத்தை அனுபவிங்க, அந்த பிரசன்னத்தில் நிரம்புங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தானாய் மாற ஆரம்பிக்கும். வசனம் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உறவும். நீங்கள் பர்வதங்களை உடைக்கிறேங்கிற பேரில் என்னெல்லாமோ பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, வீட்டை செலவு பண்ணி, பலனை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காம அமைதியாக இருங்க. ஆவியானவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. என் பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்ன பண்ணுங்க? எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. சரி, இப்போ சாம்பலை சிங்காரமாய் மாற்றும் ஆவியானவர். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும், 3-4 வசனங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி நான் தேவனை நோக்கி பார்த்தேன். இப்ப நெகேமியா தேவனுடைய அந்த ஜனங்களுடைய பிரச்சனையை, சுட்டெரிக்கிற பிரச்சனையை, இடிக்கப்பட்ட பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாய் எடுத்துக்கொண்டான். யாருடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டான்? தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டான். சுட்டெரிக்கப்பட்ட கிடக்கிற ஜனங்கள் அழுகிறதை போல நெகேமியா அழுத ஆரம்பிச்சான். சுட்டரிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த நிந்தனைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் என்ன வேதனைப்படுவாங்களோ அதே வேதனையை நெகேமியா உணர ஆரம்பிக்கிறான். ஆனா நெகேமியா அந்த பிரச்சனைக்குள்ள இல்லை.
நெகேமியா அந்த சூழ்நிலைக்குள்ள இல்லை. அவன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே பெஸ்டா இருக்கு. அவன் இருக்கிறது அரண்மனையில், அவன் இருக்கிறது நல்ல உத்தியோகத்தில், அவன் இருக்கிறது நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனா அவன் தன்னை எப்படி பார்க்கிறான் தெரியுமா? தன்னை இடிக்கப்பட்ட அலங்கத்தில் இருக்கிறவனை போலவும், சுட்டெரிக்கப்பட்ட வாசல்கள் நடுவே உட்கார்ந்து இருக்கிறவனை போலவும் அவன் தன்னை நினைச்சிட்டு, ஐயோ இடிஞ்சு கிடக்குது, ஐயோ சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குதுன்னு சொல்லி துக்கத்தோடு புலம்பி அழ ஆரம்பிக்கிறான். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவன் ஜனங்களுடைய பிரச்சனையை தனக்குள்ள கொண்டு வந்து தான் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறது போல அவன் நினைத்து செயல்பட ஆரம்பிச்சான். இன்னைக்கு அப்படிதான் ஆவியானவர் நமக்காக செயல்பட போகிறார். அல்லேலூயா. இப்போ அவன் செஞ்சது என்ன தெரியுமா? 2 காரியத்தை பார்க்க போறோம். அலங்கத்தை, நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்பினான், அலங்கத்தோடு சேர்த்து வாசல்களையும் கட்டி எழுப்பினான். ஆமென். சில காரியங்களை சொல்றேன். அலங்கம் என்பது எதை அடையாளப்படுத்து? இன்னைக்கு ஆவியானவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் சிங்காரமாய் மாற்ற விரும்புகிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அழகாய் மாற்ற விரும்புகிறார். சங்கீதம் 48 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 48 13 14. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக நீங்கள் எதை பாருங்கன்னா, அலங்கத்தை பாருங்கள், அரண்மனையை பாருங்கள். நீங்கள் அலங்கத்தை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, அதை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக்கொடுங்கன்னு சொல்கிறார். அப்போ அலங்கத்தை பார்க்கும்போது எதை கற்றுக்கொள்வீங்க? அடுத்த வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இந்த தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அலங்கத்தை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு தோணுகிற ஒன்று என்னன்னா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், இந்த தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். தேவனோடு உள்ள உறவையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் இந்த அலங்கம் அடையாளப்படுத்துது. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், அது மட்டும் இல்ல தேவனுடைய வழி நடத்துதல். இன்னொரு வசனம் சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ அலங்கம் என்பது சமாதானத்தை அடையாளப்படுத்தும். அலங்கம் என்பது தேவனுடைய பாதுகாப்பு. எப்படிப்பட்ட பாதுகாப்புன்னா, சமாதானம் உள்ள பாதுகாப்பு. அவன் அழிவை குறித்து பயப்படவே வேண்டாம், பிரச்சனையை குறித்து பயப்படவே வேண்டாம், யுத்தங்களை குறித்து பயப்படவே வேண்டாம். அவன் இருதயம் சமாதானம் உள்ளதா இருக்கும். இப்போ அலங்கம் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அடையாளப்படுத்துகிறது. அப்போ நல்லா கவனிங்க, அலங்கம் என்பது தேவனோடு உள்ள உறவு, அலங்கம் என்பது தேவனுடைய வழி நடத்துதல், அலங்கம் என்பது தேவனுடைய சமாதானம், அலங்கம் என்பது தேவனுடைய பாதுகாப்பு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எது இடிக்கப்பட்டது தெரியுமா? எது இடிக்கப்பட்டு கிடக்குது தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தேவனுடைய வழி நடத்துதல் இடிக்கப்பட்டு கிடக்குது, தேவனுடைய சமாதானம் இடிக்கப்பட்டு கிடக்குது, தேவனுடைய பாதுகாப்பு இடிக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு ஆவியானவர் இப்படி இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த அலங்கத்தின் அனுபவத்தை மறுபடி நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப விரும்புகிறார், மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். எங்கெங்கெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய உறவு, தேவனோடு உள்ள உறவுல விரிசல் இருக்குதோ, தேவனோடு உள்ள உறவு இடிஞ்சு கிடக்குதோ, தேவனோடு உள்ள உறவுல எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்குமோ, அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆவியானவர் திரும்ப கட்ட விரும்புகிறார், திரும்ப கட்ட விரும்புகிறார். ஆதியில இருந்த உறவுக்குள்ள ஆவியை நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, என் வாழ்க்கையில தேவனுக்கும் எனக்கும் இல்ல அந்த உறவுல இருக்கிற அந்த தடைகள், அந்த இடிக்கப்பட்டு கடக்கிற அனுபவங்களை மீண்டும் கட்டி எழுப்புவீராக. ஆண்டவர், அந்த சாம்பலான வாழ்க்கையை மறுபடியும் சிங்காரமா மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற தேவனோடு உள்ள உறவு சிங்காரமா எழும்பட்டும், சிங்காரமா எழும்பட்டும். அது சாம்பலாக்கப்பட்டுடுச்சு, நிறைய பிரச்சனைகளால சாம்பல் ஆயிடுச்சு, உறவுகளால சாம்பல் ஆயிடுச்சு, மனிதர்களால சாம்பல் ஆயிடுச்சு, என்னுடைய பலவீனத்தால சாம்பல் ஆயிடுச்சு, என்னுடைய சோர்வுனால சாம்பல் ஆயிடுச்சு. ஆவியானவரே, சாம்பலாக்கப்பட்ட தேவனோடு உள்ள உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதாக, மறுபடியும் சிங்காரமாய் எழும்புவதாக. ஹல்லேலூயா.
மறுபடியும் சிங்காரமா எழும்புவதாக, மறுபடியும் சிங்காரமா எழும்புவதாக. தேவனுடைய வழி நடத்துதல். அன்று ஒரு நாள் நான் தேவனுடைய வழி நடத்துதலை உணர்ந்தேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் தேவனுடைய வழி நடத்தப்படுகிற அனுபவம், தேவனாலே நடத்தப்படுகிற அனுபவம். இங்க போ, இங்க போகாத, இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி கேட்கிற சத்தத்தின் அனுபவம் இடிக்கப்பட்டு கிடக்குது. என்னால் சத்தத்தை கேட்க முடியல. ஆவியானவரே என்னை எழுப்புங்க. இன்னைக்கு ஆவியான அப்படிப்பட்ட அனுபவத்தை எழுப்ப விரும்புகிறார். அப்படிப்பட்ட அனுபவங்களை எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிடக்கிற இடிக்கப்பட்ட தேவனோடு உள்ள உறவு, தேவனுடைய வழி நடத்துதல். ஆமேன். ஒரு காலத்தில் யோசித்து பாருங்க, எப்படி நம்ம வழி நடத்தப்பட்டோம். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார்ல, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுவார். இன்றைக்கி நிறைய நேரங்கள் அந்த அனுபவங்கள் இடிக்கப்பட்டு கிடக்குது. இன்றைக்கி ஆவியானவர் சொல்லுங்கள், என்ன அந்த அனுபவத்தில் கொண்டு வாங்க. அது என் வாழ்க்கையில் சிங்காரமாய் மாறட்டும். அது சாம்பலாக கிடக்க ஆவியானவரே, அது சிங்காரமாக மாறட்டும். அது இடிக்கப்பட்டு கிடக்குது ஆண்டவரே, அது கட்டப்படட்டும், கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம். இன்றைக்கி சமாதானம் இல்லாத வாழ்க்கை. பிரச்சனைகள் வந்தால் சமாதானம் போயிடுது, சூழ்நிலை வந்தால் சமாதானம் போயிடுது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அதன் மத்தியில் சமாதானத்தை இழக்காத அனுபவத்தை ஆவியானவர் தருவாராக. அதன் மத்தியில் பிரச்சனைகள் வராது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இன்றைக்கி நம்மளை போட்டு புரட்ட தான் செய்வாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி பிசைய தான் செய்வாங்க. அந்த உபத்திரம் என்கிறதுக்கு அதான் அர்த்தம். சப்பாத்தி மாவுக்கு சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி தான் பிணைவாங்க, அடிப்பாங்க, கும்முவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் எனக்குள்ள இருக்கிற சமாதானம் மட்டும் என்ன செய்யாது? அழியாது. ஆனால் சின்ன விஷயத்தில் கூட நம்ம சமாதானத்தை இழந்துடுறோம். ஒருத்தங்க ஒரு வார்த்தை பேசினா கூட சமாதானத்தை இழந்துடும். அப்படிப்பட்ட இடிக்கப்பட்டு போய் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடக்குது. இன்னைக்கு ஆவியானவர் அந்த சமாதானத்தை, சாம்பலாய் இருக்கிற சமாதானத்தை சிங்காரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. சிங்காரமாய் ஆவியானவர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சாம்பலாக்கப்பட்ட சமாதானம், சாம்பலாக்கப்பட்ட பாதுகாப்பின் அனுபவங்கள் மறுபடியும் துளிர்க்கப்படுவதாக, மறுபடியும் மீண்டும் சிங்காரமாய் கட்டப்படுவதாக. ஆவியானவரை உதவி செய்யுங்க, ஆவியானவரை உதவி செய்யுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி இந்த அனுபவங்களை கர்த்தர் எழுப்புவதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அலங்கங்களை சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிற, இடிக்கப்பட்டு கிடக்கிற என் ஆவிக்குரிய அனுபவத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நெகேமியா 52 நாளில் கட்டி எழுப்பினா. எத்தனை நாளில்? 52 நாளில். ஆமென். 52 என்பதை 50 சில நேரத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அந்த 50லேருந்து 10, 60 வரைக்கும் இருக்குல்ல. ஸோ இந்த 52, 53, 54 போகும்போது யூதர்கள் கணக்குப்படி 50 அப்படி தான் எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம டேட் ஆஃப் பர்த்தை கூட நம்ம எப்படி சொல்லுவோம்? 3 வயசு முடிஞ்சு 3.5 வயசு ஆயிருக்கும். ஆனால் என்ன தான் சொல்லுவோம்? 3 தான் சொல்லுவோம். அந்த பாதி என்ன பண்ண மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதே மாதிரி யூதர்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ 50னா 52னா 50, 56ன்னு இப்படி தான் எடுத்துக்குவாங்க. அதை 60 தாண்டணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக, எனக்காக 50வது நாள் ஊற்றப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு ஊற்றப்பட்டார். எதுக்கு தெரியுமா? உங்கள் அலங்கத்தெல்லாம் மறுபடியும் கட்டி எழுப்ப. எப்படி 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதோ அதே போல் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்ம அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். நிறைய பேர் நினைக்கிறீங்க, என் அலங்கம் இடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் கிடக்கு பிரதர், அது ஆவியானவர் திரும்ப கட்டி எழுப்புவாரா? கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இந்த அலங்கத்தை கட்டுகிறதுக்கு பிசாசு விட மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை கட்டி எழுப்ப, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வசனத்தை கட்டி எழுப்ப, உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை கட்டி எழுப்ப, தேவனோடு உள்ள உறவை கட்டி எழுப்பும் போது பிசாசு வருவான். இங்கே பிசாசு வந்தான். பல முறை சண்டை போட்டாங்க, பல முறை. நான் சில விதம் மட்டும் சொல்கிறேன். அவங்க பரியாசம் பண்ணாங்க. ஆமென். யாரெல்லாம்னா சன்பல்லாத், தொபியா, கேசேம், இந்த 3 பேரும் இந்த இடிஞ்சு போன அலங்கத்தை ஆவியானவர் கட்ட ஆரம்பிக்கும் போது, நெகேமியா கட்ட ஆரம்பிக்கும் போது, இதெல்லாம் கட்ட முடியாது, இதெல்லாம் அவ்வளோதான், இதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து ஆவியானவர் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் உருப்படாத ஆவியானவரே, இதெல்லாம் செல்லாத கேஸு, இதை நீங்கள் திரும்ப கட்ட முடியாது, இது எவ்வளவு நீங்கள் எவ்வளோதான் எழுப்பினாலும் அது எழும்பி நிற்காது.
நம்மளை ஆவியானவர்கிட்ட சத்துருவானவன் பரியாசம் பண்றான். இடிஞ்சி கிடக்கிற அனுபவத்தை பார்த்து பரியாசம் பண்றான். இவன் எழும்ப மாட்டான். ஆனா ஆவியானவர் விட்டுருவார் நினைக்கிறீங்க? இல்ல. அவன் நிறைய அடுத்தது பார்த்தீங்கன்னா போர் எச்சரிப்பு விடுத்தார்கள். நீங்க கட்டுனீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இடிச்சு போடுவோம், உங்க கூட யுத்தம் பண்ணுவோம், உங்க கூட சண்டை போடுவோம். நெகேமியா எதுக்கும் பயப்படல. ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வரும்போது இவர் என்ன பண்ணுவாரு? கொடியை பிடிச்சிட்டு நிற்பாரு. வந்து பாடுறா, நான் அலங்கத்தை கட்ட தான் செய்வேன், நான் என் பிள்ளைனுடைய வாழ்க்கையை கட்ட தான் செய்வேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் எழுப்ப போறேன். ஒன்னால ஒன்று என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. இன்னைக்கு நமக்காக நம்முடைய அலங்கத்தை கட்டுறதுக்காக ஆவியானவர் சத்துருவோடு எதிர்த்து நிற்கிறார். சத்துருவோடு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். அவனுடைய பரியாசம் பண்ணுகிற அனுபவத்தோடு எதிர்த்து நிற்கிறார். உங்களை பரியாசம் பண்ண ஒட்டார். உங்களை பரியாசம் பண்றது ஆவியானவரை பரியாசம் பண்றது சமம். ஒருத்தையும் சொன்னா நீ கட்டு கட்டு, அதுல ஒரு மிருகம் ஏறி போனா கூட அது என்ன செஞ்சிடும்? விழுந்துரும்னா. ஆவியானவர் கட்டுனா அப்படி கட்டுறவர் அல்ல. எப்படி கட்டினார் தெரியுமா? அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டு எல்லா இஸ்ரவேலின் மேல ஏறினார். எல்லாவனும் ஏறுறா மேல, அலங்கத்துக்கு மேல. எவெல்லாம் இது இடிஞ்சு விழுன்னு சொன்னானோ அத்தனை பேர் கண்ணால பார்க்கணும். என்னது ஒரு மிருகம் ஏறிச்சுன்னா இடிஞ்சு விழுமா? எல்லாம் ஏறு மேல, அலங்கத்துக்கு மேல அத்தனை பேரை ஏத்தி விட்டார். ஏத்தி பாட்டை பாடு பார்க்கலாம். எக்காலங்கள் துணிக்கிறாங்க. சத்தமா துதிய பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிறவையெல்லாம் திறந்து பார்க்கிறான். என்னடா இது? ஒரு மிருகம் ஏறி போனா உடஞ்சிரும் நினைச்சோம். ஆனா எத்தனை பேர் ஏறி நின்று எக்காலத்தை ஓதிட்டு நிற்கிறான். உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் கட்டும் பொழுது இனி ஒரு மனிதனை இடிக்க முடியாது. ஆவியானவர் கட்ட ஆரம்பிச்சார்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் இடிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆவியானவர் கட்டி எழுப்புவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக எனக்காக சத்துருவோடு யுத்தம் பண்ணுவார். போர் வந்தாலும் பயப்படல. எந்த யுத்தம் வந்தாலும் ஆவணன் பயப்படல. அவனுக்காக எதிர்த்து நிற்கிறார். உங்க சார்பா 4 முறை பேச்சுவார்த்தைக்கு அளவு கொடுத்தாங்களாம். வந்து பேசி பார்ப்போம், வா, அலங்கத்தை கட்ட வேணாம், ஏன் உனக்கு நமக்குள்ள சமரசம் ஆயிக்கோன்னு எவ்வளோ பேச்சுவார்த்தை. நெகேமியா இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அடுத்தது மொட்டை கடிதங்கள் மூலமாய், எழுதின கடிதங்களும் எழுதாத மொட்டை கடிதங்கள் மூலமாய் அவங்க பயமுறுத்த நினைச்சாங்க, முடியல. அதுக்கப்புறம் கள்ள தீர்க்க தரிசனத்தையே உள்ள கொண்டு வந்தான். நெகேமியா வர சொல்லி, இந்த பாரு, இப்படி இங்கே போய் ஒளிஞ்சுக்கோ, ஆலயத்தில் போய் ஒளிஞ்சுக்கோ, அதுதான் உனக்கு சரி. ஆலயத்துக்குள்ள ஆசாரனை தவிர வேற எவனும் போகக்கூடாது. கர்த்தர் தான் சொல்றாரு போய் ஒளிஞ்சுக்கோன்னு. இவன் புரிஞ்சுக்கிட்டான். பையன் என்ன சொல்றான்? பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்றான், என்ன கொல்றதுக்குன்னு சொல்லி. ஆமென். அவன் தனக்கு என்ன வந்தாலும் பயப்படாம அலங்கத்தை கட்டுகிறதுல நெகேமியா துணிஞ்சு நின்னான். நான் சொல்றேன், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. நீங்க ஆவியானவரோடு கூட இருப்பீங்கன்னா உங்களுக்காக நிற்கிறது ஆவியானவர். உங்க அலங்கத்தை கட்டுறது ஆவியானவர். அவர் கட்டுறது வரைக்கும் விட மாட்டார். அவர் கட்டுறது வரைக்கும் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலவில் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் இடிந்து போனதை கட்டாம அவர் விடுவது இல்லை. ஆமென். அடுத்தது வாசல்களை அவன் கட்டி எழுப்பினான் நெகேமியா. சுட்டெரிக்கப்பட்ட வாசல்கள். இந்த வாசல்கள் என்பது என்ன அப்படின்னு தெரியுமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே வாசல். யார் வாசல்? இயேசுதான் வாசல். அப்ப சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிற வாசல் என்ன பிரதர்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறார். எப்படி இயேசுவானவர் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறார்? இயேசுவை குறித்த அறிவில்லை. இயேசு எனக்காக என்ன செஞ்சாருன்னு தெரியல. இயேசு எப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சாருன்னு தெரியல. இயேசு எனக்காக என்னென்ன பாடுகளை ஏற்றுக்கொண்டான்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியல. இயேசு கிறிஸ்துவோடு நெருங்க முடியல. அப்பா கூட உட்கார முடியல. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவு நமக்கு வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்போம்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளால் நெருங்க முடியலன்னா, அவருடைய குணங்கள், அவருடைய கேரக்டர்ஸ், அவரை போல நம்மளால வாழ முடியலன்னா, வாழ முயற்சியும் செய்யலன்னா, நான் இயேசுவினுடைய அனுபவத்தில் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறேன்னு அர்த்தம். இயேசுவை போல வாழ்வதற்கு கொஞ்சம் கூட அனுபவம் இல்லைன்னா அதுதான் வாசல். அதன் வழியாத்தான் உள்ள என்ன பண்ண முடியும்? போக முடியும். அந்த வாசல் வழியாத்தான் ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த வாசல் வழியாத்தான் நகரத்துக்குள்ளே போக முடியும். வாசலே இல்லாம, தேவனுடைய குணங்களே இல்லாம, இயேசுவை போல வாழுகிற அனுபவமே இல்லாம
நம்ம வாழ்ந்து தோற்று போகலாம், கர்த்தர் அதை பார்த்துட்டு தூக்கி விட்டுருவாரு. வாழ முயற்சியே செய்யலைன்னா என்ன பண்ணுறது? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. அப்பா கூட இணைகிற அனுபவங்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. இயேசு கிறிஸ்து குறித்த அறிவு சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. அல்லேலூயா. 10 வாசல், 10 வாசலை நெகேமியா கட்டி எழுப்பினான். அந்த 10 வாசலுடைய அர்த்தத்தை நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஆட்டு வாசல், ஆட்டு வாசல் சிலுவை அடையாளப்படுத்தும். நிறைய பேருடைய சிலுவையின் அனுபவங்கள் மரித்து போய் கிடக்குது. அவருடைய பாடுகள், அவர் நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சாருங்கிற அனுபவங்கள் இன்னைக்கு மரிச்சு போய் கிடக்கு, சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. 2வது மீன் வாசல், ஆத்தும பாரம். இயேசுனுடைய ஆத்தும பாரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஆத்தும பாரம் சுட்டரிக்கப்பட்டு போச்சு, கொஞ்சம் கூட அந்த ஆத்தும பாரம் இல்லை. அடுத்தது சோதனைகள், பள்ளத்தாக்கின் வாசல சோதனைகள். இந்த சோதனைகள் என்ன என்பனா, இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம். பள்ளத்தாக்கில் சோதனைகள் மத்தியில் இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம். ஆமென். இன்னைக்கு சோதனைகள் வரும் பொழுது தோற்று போயிடுறாங்க. சோதனைகள் வரும் பொழுது இயேசுவோடு கூட இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? பேதுரு. கடல்ல நடக்கிறான், சோதனை மேல தான் நடக்கிறான். ஆனா கண்கள் யார் மேல வைக்காம விட்டுட்டான்? ஜீசஸ் மேல. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவத்தை விட்டு விட்டார்கள். 5வது குப்பைமேட்டு வாசல், மாம்சத்தின் கிரியைகள். தேவனுடைய ஆவியின் கனிகள் போய் இன்னைக்கு நிறைய மாம்சத்தின் கிரியைகள் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியின் கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டது, ஆவியின் கனிகள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். ஊருணி வாசல், பரிசுத்தாவின் வரங்கள், இல்லைன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம். இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைய பேர் தனிந்து போய் இருக்கிறாங்க, தனிந்து மங்கி எறிகிற திரிய போல இருக்கிறாங்க. தண்ணீர் வாசல், தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ள வளரல, தேவனுடைய வசனம் இல்லை, வார்த்தையினுடைய வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளல, வார்த்தையை கேட்கிற அனுபவம் இல்லை, அது மேல விசுவாசம் இல்லை, வார்த்தையின் அனுபவங்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. குதிரை வாசல், வெற்றி இல்லைன்னா ஆயத்தத்தை அடையாளப்படுத்தும். இன்னைக்கு எதிலையுமே ஜெயிக்க முடியல பிரதர், எல்லாத்திலுமே தோற்று போகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு வெற்றி சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, ஜெயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, சக்சஸ் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. கிழக்கு வாசல், ஆயத்தம், ஆண்டுடைய வருகை அடையாளப்படுத்தும். இல்ல, வருகை குறித்த உணர்வுகள், வருகை குறித்த அந்த எண்ணங்கள் இன்னைக்கு ஜனங்களிடத்துல இல்ல, அது சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. மிப்காத்து வாசல், நீதி அல்லது நியாய தீர்ப்பு. தேவனுடைய நீதி, அவர் நமக்கு கொடுத்த நீதி. நீ எனக்கு சரியானவன்டா, நீ எனக்கு நீதிமான் அப்படின்னு சொன்னார்ல, அந்த நீதியை இன்னைக்கு மனிதர்கள் இழந்து நிற்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக சரியானவனாய் வாழ முடியல. ஆண்டவரை ஏமாத்துகிற அனுபவம், ஆண்டவரை வஞ்சிக்கிற அனுபவம், ஆண்டவரை வஞ்சித்து ஏமாற்றி என்ன சொல்றது, எல்லாத்திலையும் ஜெபத்தில் ஏமாற்றுதல், காணிக்கையில் ஏமாற்றல், கொடுக்க ஊழியத்தில் ஏமாற்றுதல், எல்லாத்திலையும் ஏமாற்றுதல். இது எல்லாத்தையும் ஆவியானவர் இன்னைக்கு மறுபடி எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. மறுபடி எழுப்ப விரும்புகிறார். சாம்பலாக்கப்பட்ட அனுபவங்கள், சுட்டரிக்கப்பட்ட அனுபவங்கள், எரிக்கப்பட்ட அனுபவங்கள், இடிக்கப்பட்ட அனுபவங்கள், பாழாய் போன அனுபவங்கள், எல்லாவற்றையும் ஆவியானவர் இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டி எழுப்ப விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்கள் வாசல்களை, இந்த 10 வாசல், இன்னும் 2 வாசல் உண்டு, எப்ராஹிம் வாசல், இன்னொரு வாசல் உண்டு. ஸோ இந்த இங்கே சொல்லப்பட அந்த 10 வாசல் நீ நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு இப்படி சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற இந்த 10 வாசல் அனுபவத்தையும் ஆவியானவர் மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். சுட்டரிக்கப்பட்டிருக்கிற அலங்கங்களை மறுபடியும் சிங்காரமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் ஜெப வாழ்க்கை சிங்காரமாக மாறணும் பிரதர், என் ஜெப வாழ்க்கை சிங்காரமாக மாறணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிங்காரமாக மாறணும், இல்லை என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின் அனுபவங்கள் சிங்காரமாக மாறணும். எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு, இதுதாங்க நெகேமியான் புஸ்தகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் இவை எல்லாம் ஆண்டவரை சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் மறுபடியும் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே, மறுபடியும் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே, மறுபடியும் சிங்காரமாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு
ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்படட்டும். ஓ ராபா லாகா தாரா மாலா ஷாக்கா ராபா ரீமாலா ஹண்டலா ரகதலமா ரீமாரா ஹண்டலபா. எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதாக, மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்படுவதாக. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்புங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்புங்க. உங்கள் பிரசன்னத்தால் கட்டி எழுப்புங்க. ஆவியானவரை சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற வாசல்கள், இடிக்கப்பட்டு கிடக்கிற அலங்கங்கள், ஆண்டவரை சிறையிருப்பில் இருக்கிற இன்னும் நிந்தனைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரை எங்களுக்காக நீர் நிற்கிறீர், எங்களை கட்டி எழுப்பும்படி நெகேமியாவை போல நீர் எங்களுக்காக வழக்காடுகிறீர். எங்களுக்கு எதிராக இவர்கள் சத்துருக்கள் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. ஆவியானவரை இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ரீகா ராத்தா ராமா லாபா ஷண்டா லாபா ரா ரீமாலா ரகதல ரபலபா. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இடிந்து கிடக்குதோ, சமாதானம் இடிந்து கிடக்குதோ, தேவனுடைய உறவு இடிந்து கிடக்குதோ, தேவனுடைய வழிநடத்தல் இடிந்து கிடக்குதோ, அவையெல்லாம் திரும்பவும் கட்டி எழுப்புங்கப்பா, திரும்பவும் கட்டி எழுப்புங்கப்பா, திரும்பவும் கட்டி எழுப்புங்கப்பா. அன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு ஆண்டவர் அந்த 120 பேர் மத்தியில் நீங்க வந்து இறங்கின பொழுது ஒவ்வொருத்தனையும் கட்டி எழுப்புனீங்க. பேதுருவை கட்டி எழுப்புனீங்க. அவன் பயந்து போயிருந்தான், சோர்ந்து போயிருந்தான். ஆண்டவர் அவனை மறுபடியும் கட்டி எழுப்புனீங்க. தேவனை மறுதலித்தவனை மறுபடியும் கட்டி எழுப்புனீங்க. ஓ ஷாக்கா ராதா லாமா ராபா பாபா. ஆண்டவர் அதே போல எங்களையும் கட்டி எழுப்புவீராக, எங்களையும் கட்டி எழுப்புவீராக. ஆவியானவரே எங்களை நிரப்பும், ஆவியானவரே எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா ரகதரமல ஷட்டரதலரபா. சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. உங்கள் பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் எங்களை முழுவதும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவரே, நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென்.